ஆர்எஸ்ஐனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்ஐ வந்து ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். மொமெண்டம் இண்டிகேட்டர்னா ஒன்றும் கிடையாது. ஸ்டாக் வந்து எவ்வளோ ஸ்பீடாக மேலே போகுது, எவ்வளோ ஸ்பீடாக கீழே வர்றதுங்கிறத மெஷர் பண்ணோம். நார்மல் ட்ரேடர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு நிறைய ஃபேக் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த இண்டிகேட்டர்ல இருக்க ஃபேக் சிக்னலை எப்படி ஃபில்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அதை எப்படி ஃபில்டர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை ட்ரேடிங் உள்ள டிப்ளை பண்ணிக்கேன். செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸே வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போங்க. ஏதாச்சும் சிக்னல் காமிக்குதான்னு பாருங்க. சிக்னல் காமிச்சா வந்து அங்கே பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு சிக்னல் காமிச்சதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அப்பவும் ஓவர் சோல்டு ஓவர் பாட்டா இருந்துச்சு அப்படின்னா பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ எடுக்கலாம். அப்பவும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை கம்பைன் பண்ணி தான் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டோட இந்த ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆர்எஸ்ஐ வந்து எப்படி சிக்னல் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரியே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம், அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து இது வந்து ஓவர் பாட்டில் இருக்குது. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஓவர் பாட்டில் இருக்குது. இது அப்படியே வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றணும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மாற்றினா 3rd Feb போய்க்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டிங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் இது வந்து ஓவர் சோல்டு தான் இருக்குது. இங்கே பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து 15 மினிட்ஸு இது வந்து ஓவர் சோல்டாக தான் இருக்குது. 5 மினிட்ஸ்லேயும் ஓவர் சோல்டு, 5 மினிட்ஸ்லேயும் ஓவர் சோல்டு, 15 மினிட்ஸ்லேயும் ஓவர் சோல்டு. ஸோ இப்போ வந்து என்ட்ரி எடுக்க ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுமே ஓவர் சோல்டில் இருந்தாலும் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி தான் வந்து என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா என்ட்ரி ஃபெயிலியராக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது. 5 மினிட்ஸ்லேயும் ஓவர் சோல்டு இருக்குது, 15 மினிட்ஸ்லேயும் ஓவர் சோல்டு இருக்குது. இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் ஓவர் சோல்டு இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அந்த என்ட்ரி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இங்கே ஓவர் சோல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள். இங்கே வந்து ஒரு பின்பார் கேண்டில் போட்டிருக்கு. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிருக்கு. பின்பார் கேண்டில் போட்ட உடனேயும் என்ட்ரி ஆகக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பின்பாருக்கு அப்புறம் இங்கே ஒரு என்கல்ஃபிங் இருக்குது. என்கல்ஃபிங்கை தாண்டினதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ அப்போ நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே தான் என்ட்ரி. நம்மளோட என்ட்ரி வந்து இதை கிராஸ் பண்ணக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். அப்போது இங்கே என்ட்ரி எடுத்தனா வந்து நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னா இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இதுக்கு மேலே வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 1:1.5 அப்படி இல்லைன்னா 1:2 வச்சுக்கலாம். 1:1.5 1:2 வச்சா வந்து இது வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே ஓவர் சோல்டாக இருக்கணும். அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் என்ட்ரி எடுக்கணும். ரெண்டுமே ஓவர் சோல்ட் ஆகி ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே 2 சிக்னல் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ஓவர் சோல்டு கொடுத்துருக்கு, இங்கே ஒரு ஓவர் சோல்டு கொடுத்துருக்கு. இந்த ஓவர் சோல்டு வந்து ஃபேக் சிக்னல். ஃபேக் சிக்னல் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட கண்டிஷன் படியே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்க்கணும். 5 மினிட்ஸில் வந்து ஓவர் சோல்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் பார்க்கணும். 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸ்லேயே ஓவர் சோல்டு காட்டியிருக்கு. இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ்லேயும் ஓவர் சோல்டு காட்டியிருக்கு. ஓவர் சோல்டு காட்டியிருக்கு. நீங்கள் அந்த சார்ட்டை வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். ஓவர் சோல்டு காட்டியிருக்கு. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து நமக்கு வந்து இந்த கேண்டிலோட ஹையவே இன்னும் கிராஸ் பண்ணல. இந்த கேண்டிலோட ஹையவே கிராஸ் பண்ணல. இது வந்து ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். அந்த கேண்டிலை இப்படி 3 கேண்டில் தான் போயிருக்கே தவிர அந்த கேண்டில் ஹையை கிராஸ் பண்ண முடியல. அப்போ இங்கே என்ட்ரி எடுக்கவே கூடாது. இதை கிராஸ் பண்ணியிருந்தா என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதை கிராஸ் பண்ணாதனால வந்து இங்கே வந்து என்ட்ரி எடுக்கவே கூடாது. இப்போது அதனால இது வந்து ஃபேக் சிக்னல் தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த சிக்னலுக்கு வருவோம். இங்கே வந்து ஓவர் சோல்டு காட்டியிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் சோல்டு ஆயிருக்கு. அடுத்து வந்து பாருங்க, இங்கே ஓவர் சோல்டு காட்டியிருக்க ரிலீஜனில் இந்த கேண்டிலை வந்து கிராஸ் பண்ணிருச்சு. இந்த கேண்டிலை வந்து கிராஸ் பண்ணி மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்மளோட என்ட்ரி வந்து எங்கே எடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி வந்து எங்கே எடுக்கலாம் அப்படின்னா இங்கே எடுக்கலாம் என்ட்ரி. லாங் பொசிஷன்
நம்மளோட என்ட்ரி இந்த கேண்டில் கிராஸ் பண்ணக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அப்போ இந்த கேண்டில் எடுக்கலாம். இங்க என்ட்ரி எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்போ நம்மளோட என்ட்ரி வந்து எங்க எடுக்கலாம் அப்படின்னா, இந்த கேண்டிலை கிராஸ் பண்ணா தான் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இங்க கீழே வைக்கணும். கேண்டிலை கிராஸ் பண்ணா தான் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வைக்கணும். இந்த கேண்டிலுக்கு கீழே வைக்கணும் ஸ்டாப் லாஸ். அப்பனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். 1:1.5 வைக்கலாம். டார்கெட் வந்து 1:2 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 1:1.5 வைக்கலாம். 1:2 வச்சாலும் அச்சீவ் பண்ணியிருக்கு. 1:3 வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கு. எக்ஸிட்டுக்கு வந்து இன்னொரு ரூல் இருக்கு. நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னு வைங்களேன். இங்க வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க. இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டீங்க. ஒண்ணு 2 டைப்பா வைக்கலாம். ஒண்ணு 1:1.5 அப்படின்னா 1:2 அப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா RSI பேஸ்ட்லயே வந்து நீங்க என்ட்ரி வைக்கலாம். RSI பேஸ்ட்ல என்ட்ரி வைக்கலாம் அப்படின்னா, எப்போ RSI வந்து 50 கிராஸ் பண்ணதோ அப்போ வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். இங்க ஓவர் சோல்ட் ஆயிருக்கு. ஓவர் சோல்ட்ல இருந்து RSI எப்போ 50 கிராஸ் பண்ணுது, இந்த இடத்துல தான் 50 கிராஸ் பண்ணுது. இந்த இடத்துல 50 கிராஸ் பண்ணுது அப்படின்னா இங்க இங்க எக்ஸிட் வைக்கலாம். இந்த இடத்துல 50 கிராஸ் பண்ணதுன்னா 1:1.5 அது மாதிரி எக்ஸிட் வச்சுக்கலாம். RSI 50 கிராஸ் பண்றப்போ எக்ஸிட் ஆயிரும். இது வந்து ஒரு கிரைட்டீரியா, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை நீங்க அடுத்து பார்த்துக்கங்க. இந்த வீடியோவோட சம்மரி என்னன்னா, RSI இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி பை அண்ட் செல் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஓவர் பாட்டோ ஓவர் சோல்டா இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போங்க. 15 மினிட்ஸ்லயும் ஓவர் பாட்டா ஓவர் சோல்டா இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டுலையுமே ஓவர் பாட் ஓவர் சோல்டு இருந்தது அப்படின்னா பிரைஸ் ஆக்ஷன் படி என்ட்ரி எடுங்க. RSIல காட்டினாலும் பிரைஸ் ஆக்ஷன் படி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. பிரைஸ் ஆக்ஷன் படி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய ஃபேக் சிக்னல் காட்டும். எக்ஸிட் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து 1:1.5 ரேஷியோவில் ப்ராஃபிட் டேக் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1:2 எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா RSI வந்து அதோட மிடில் பாயிண்டான 50 டச் பண்ணுச்சுன்னா ஒன்று நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். அப்படி இல்லை பார்சலாக எக்ஸிட் பண்ணி ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.